சிவந்த சமுத்திரம் ஆவிக்குரிய பயணத்தை தடுக்க முடியாது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை ஒரு ஜலம் குவியலாய் நின்றது போல ஃப்ரீஸ் பண்றதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனங்கள் நடந்து போக எது தடையாய் இருக்கிறது என்று அறிந்த கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், 1100 மைலுக்கும் அதிகமாய் உள்ள பெரிய செங்கடல், கிட்டத்தட்ட 2250 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய செங்கடல், கிட்டத்தட்ட 355 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பெரிய செங்கடல். இப்படிப்பட்ட ஒரு செங்கடல் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறுக்காக நிற்கிறதை அறிந்த கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி அந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். இன்னைக்கு பிசினஸ்ல, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறதுன்னு நினைக்கிறீர்களோ, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்.